ஹாய் வணக்கம். இப்போ ட்ரெண்டில் சில பெண்கள் என்ன தெரியுமா யோசிக்கிறாங்க, பசங்க பொண்ணுங்க எப்பயுமே ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களாம். அந்த ஃபிட்னஸில் கொஞ்சம் டீவியேட் ஆனால் கூட அவங்க அப்படியே ட்ரிக் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். நீ கொஞ்சம் வெயிட் போட்டால் வெயிட் ரிடக்ஷன் பண்ணு, இந்த இடத்துல உனக்கு எக்ஸ்ட்ரா மசில் இருக்குது, இங்கே ஃபேட் இருக்குது, இதை ரெடியூஸ் பண்ணுன்னு போட்டு இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். அப்போ அந்த பொண்ணுங்க கேட்குற கேள்வி என்னன்னா, இப்பயே எங்களை இப்படி ஹராஸ் பண்ணுறவங்க நாளைக்கு சைல்டு பர்த்தில் எங்கள் பாடியே டோட்டலாக மாறிடும், ஃபிட்னஸ் போயிடும், அப்போ இவங்க எங்களுக்கு என்ன இடம் தருவாங்க? ஆஃப்டர் சைல்டு பர்த்து இவங்க கிட்ட எங்களால் பீஸ்ஃபுல்லாக தள்ள முடியுமான்னு பயமாக இருக்குது. அவங்க கல்யாணம் ஆகிட்டு அவங்க பாடி ஷேப்பில் எந்த மாற்றமும் இல்லை, எப்படி வராங்களோ அதே மாதிரி கடைசி வரை மெயின்டைன் பண்ணிட்டு போகிறாங்க. இவங்களுக்காக நாங்கள் குழந்தை பெற்று கொடுத்து எங்கள் உடம்ப நாங்கள் ஏன் கெடுத்துக்கணும்? அதுலேயும் ஃபிட்டாக இல்லை, நீ முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரிக் பண்ணுறாங்க. இது எங்களுக்கு தேவையா? அவங்க இருக்கிற மாதிரியே நாங்களே இருந்துட்டு போகிறோம். நாங்கள் ஏன் எங்கள் பாடி ஷேப்பை மாற்றிக்கிட்டு எங்களை அசிங்கமாக்கிக்கிட்டு அவங்களுக்காக குழந்தை பெற்று கொடுத்து கடைசி வரைக்கும் அந்த குழந்தைய வளர்த்து படிக்க வச்சு குழந்தை பெற்றுக்கிறதோட சரி, மற்ற இன்வால்மெண்ட் எதுவுமே ஆண்கள் மூலமாக எங்களுக்கு வராது. எங்கள் பாடி ஷேப்பை நாங்கள் எங்கே கெடுத்துக்கணும்? அதனால தான் நோ கிட்ஸ் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்கோம். இது கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு என்னை பார்த்து கேட்குறாங்க. பதில் சொல்ல தெரியல.